அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சிலவற்றை பார்ப்போம். நான் இங்கே ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு நீங்கள் கல்வி சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது போல மனசில் தோணுச்சு. நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், இல்லை மாணவர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய இல்லை அது சார்ந்த ஒரு படிப்புக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே கிடைக்க முடியுது. சரி, உங்களுக்கு லட்சுமி ஹயக்ரீவர் கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்வி சார்ந்த ஞானம், அதில் எனக்கு ஒரு பேர் புகழ், எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேணும்னு ஒரு ஆசை உள்ள நபர்களாக இருக்கலாம். அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முன்னே ஒன்று தான். உங்கள் மனசில் எப்போ ஒரு அமைதி இருக்கோ அப்போ நீங்கள் தேடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறாங்க. அந்த ஞானத்துக்கு உண்டான அங்கீகாரம், பெயர் புகழ் எல்லாமே உங்களோட மன அமைதியில் தான் இருக்குது. ஏன்னா என்னால் நீங்கள் கணிக்க முடிஞ்சது என்னன்னா, உங்கள் மனது அப்படிங்கிறது வந்து ஒரு அலைகள் போல எப்போவுமே ஏதாவது ஒரு கவலைகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கேள்விகளாக இருக்கலாம், உறவை பற்றின சிந்தனைகளாக ஏதாவது இருக்கலாம். இப்படி தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து மோதிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எதை நோக்கி பயணிக்கணுமோ அந்த பயணத்தை வந்து வேற ஒரு திசை திருப்பிவிட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் மனதில் அமைதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எட்டும் அப்படிங்கிறது போல இருக்குது. இன்னும் சில நேரங்களில் மட்டும் ஒரு சத்தியம் தோற்கக்கூடிய இடமா இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில். அது எப்படின்னா, உங்கள் வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை படிப்பு சார்ந்து இருக்கலாம், இல்லை குடும்பம் சார்ந்த உறவினர்கள் சார்ந்து ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பொய்யான விஷயத்துக்கு வந்து பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் நான் ரொம்ப சத்தியத்தின் பாதையில் நடக்கிறேன், ஆனால் எனக்கான ஒரு விஷயங்கள் எப்போவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எப்போவுமே தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஆனால் இங்கே ஹயக்ரீவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? சத்தியம் என்றைக்குமே தோக்காது. பொய்கள் சில நேரங்களில் வெற்றி பெறலாம், ஆனால் சத்தியத்தோட ஆயுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அது நீடிச்சும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு நேர்மையோட கரெக்டாக நம்பிக்கையோடு செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றிங்கிறது கண்டிப்பாக உங்களை வந்து சாரும் அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ அழகாக இருக்குது. உங்களோட அறிவை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. உங்களோட அறிவை பகிரும்போது தான் அதோட மதிப்பு இன்னும் கூடும் அப்படிங்கிறது போல இதை பார்க்கும்போது என்னால் கணிக்க முடியுது. பொறுமை கடலினும் தெரியுது. எல்லாராலையும்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு மாபெரும் வெற்றி உங்ககிட்ட வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹயக்ரீவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக இதெல்லாம் எனக்கு கணிக்க முடிஞ்சது நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பொருந்தோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துங்க. நன்றி.